மலையா வளர்ந்ததும் மலையா அம்மா மலையாள தேசத்திலே மலையரசர் ஆசனுக்கு மலையரசர் ஆசனுக்கு நான் மகளாக பிறந்தானா உங்க அப்பா பேரை சொல்ல மறந்துட்டீங்க. உங்க அம்மா பேரு மாத்திதான் சொல்றீங்க. உங்க அம்மா பேரு காஞ்சனா தேவியா இல்ல காஞ்சி போன தேவியா? உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி எத்தனை பேரு? நாங்க அக்கா தங்கை 8 பேர். அதுல 8வது பிறந்த மகா எந்த பேரு மோதியா எங்க அம்மா மலையரசன் கடைக்குட்டி பிள்ளை என்று கடைக்குட்டி பிள்ளை என்று ஊட்டி வளர்த்தார். என் உடம்பு எல்லாம் பேத்தி மல்ல வளர்த்தார் பேத்தி மல்ல வளர்த்தார் மல்ல நெய்யூர் கொஞ்சம் போடு. உங்க அப்பா பேரு மலையரசன் சொன்ன நான் ஏத்துக்கிட்டேன். உங்க அம்மா பேரு காஞ்சனா மாலைன்னு நான் ஏத்துக்கிட்டேன். அக்காரங்க 8 பேருங்க 5 பொண்ணை பெத்தெடுத்தாலும் அரசனும் ஆண்டிட்டு இருக்கான். 5 பொண்ணை பெத்தெடுத்தாலும் 8 பொட்ட பிள்ளைய பெற்றிருக்கானே. உங்க அப்பா இருக்கானா மலையாளத்தை விட்டுட்டு எங்கேயும் போயிட்டாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் குழுல ரூபா எடுத்து கொடுத்துருக்கலாம். அப்போ குழுவை எடுக்க மருமகனா கட்டுவான். அப்ப இப்படித்தான் அழகிய பெண்ணை பெற்றவங்களாம். கவர்மெண்ட் மாப்பிள்ளையை தான் கேட்டாங்கன்னா இப்ப எல்லாரும் இப்படி பெறக்கூடிய குழு எடுத்து இந்த நாட்டுக்கு குழு தான் கேடு. குழு என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே குடும்பத்தை சிறப்பிச்சிடும். எடுக்கையில நல்லா இருக்கும், கெட்டையில தான் வலிக்கும். அதாவது 3வது பொட்டப்பிள்ளை பிறக்கலாம். யார் சொன்னா? 5வது பொட்டப்பிள்ளை பிறக்கலாம். 5வது பொண்ணு பிறந்தா அடுக்களை எல்லாம் பொண்ணா இருக்கும். 5வது ஆம்பளை பிள்ளை பிறந்தா அப்பனை பஞ்சா பறக்கும். நீர் எத்தனாவது பிறந்தது? அதான கேட்க. 5வது ஆம்பளை பிள்ளை பிறந்தா அப்பனை பஞ்சா பறத்திடுவான். அந்த ஊர்ல 10 நாளைக்கு அந்த ஊர்ல 10 நாளைக்கு அங்க 20 நாளைக்கு